ரேவதி மேடம்களா? நான் உங்க ஹஸ்பண்ட் தான் பேசுறேன். என்ன விஷயம் சொல்லுங்க. சார், முக்கியமான விஷயம். நான் உங்க வீட்டில் தான் இருக்கேன். கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா? சரிங்க, வரேன். ஹலோ சார். வணக்கம் சார். நீங்க தானே கால் பண்ணீங்க? ஆமா சார். என் பேரு ரங்கராஜ். ரேவதி மேடம் உங்களுக்காக இந்த பைக் ஆர்டர் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு கல்யாண நாள் கிஃப்டா கொடுக்கறதுக்காக டெலிவரி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நாங்களும் இங்க நேத்தே வண்டி எடுத்துட்டு வந்தோம். ஆனா வீட்டுல யாரும் இல்ல. வீட்டுல வேலைக்காரம்மா மட்டும்தான் இருந்தாங்க. டெலிவரி கொடுத்துட்டு போயிடலான்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்தோம். யாரும் வராததுனால கிளம்பி போயிட்டோம். சரி, இன்னைக்காவது டெலிவரி பண்ணிடலான்னு தான் கால் பண்ணேன். ரேவதி மேடம் இருக்காங்களா சார்? இல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. சாரி சார், அவங்களும் இருப்பாங்க. சந்தோஷமா டெலிவரி கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க. கடவுள் அருளால சீக்கிரமா குணமாக்கி வீட்டுக்கு வரணும் சார். இதுல பைக்கோட வாரண்டி கார்டு, இன்சூரன்ஸ், ஆர்சி புக் எல்லாமே இருக்கு. வாங்கிக்கோங்க சார். இந்தாங்க சார் பைக் கீ. சரிங்க சார். தேங்க்யூ சார். நான் கிளம்புறேன் சார். அது எப்படி முடியும்? டாக்டர் தான் கொஞ்சம் நல்ல ரேவதிக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துரும்னு சொல்லிருக்காங்களா இல்லையா? ஞாபகம் வந்தா அந்த டிரைவர் தான் அவ புருஷன்னு தெரிய போகுது. அப்புறம் எப்படி அவங்க பிரிய முடியும்? அவளுக்கு கொஞ்ச நாள்ல ஞாபகம் வர நான் விட மாட்டேன். என்ன மருமகளே, நீ என்னமோ டாக்டர் மாதிரி ஞாபகம் வர விட மாட்டேன்னு சொல்ற? நான் டாக்டரா இல்லாம இருக்கலாம், ஆனா டாக்டர் அப்படி சொல்ல வைக்க முடியும்ல? என்ன மருமகளே சொல்ற? ஒன்னும் புரியலையே. மாமா, டாக்டர் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழைய ஞாபகம் வந்துரும் தான் சொன்னாங்க. ஆனா நான் தான் அவளுக்கு யாரும் பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்த வேண்டான்னு அப்படியே ஞாபகப்படுத்தினா அவளோட உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் மூலமா சொல்ல வச்சுட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ், கம் இன். உட்காருங்க. தேங்க்யூ. டாக்டர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி? பேஷண்ட் ரேவதியோட சித்திதானா, அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழைய நினைவுகள்லாம் வரும்னு சொன்னீங்கல்ல? ஆமா, அதுக்கு என்ன? அந்த விஷயத்தோட சேர்த்து நான் சொல்ற விஷயத்தையும் என் அக்கா கிட்டையும் என் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்டையும் சொல்லணும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ரேவதிக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழைய விஷயங்கள் ஞாபகம் வரும்னு சொன்னீங்க. அத கொஞ்சம் மாத்தி அவளுக்கு பழைய விஷயங்களை யாராவது ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணா அது அவ உயிருக்கே ஆபத்தா போய் முடியுங்கிறத மட்டும் கொஞ்சம் சேர்த்து சொல்லணும். என்ன விளையாடுறீங்களா? என்ன பத்தி என்ன நினைச்சீங்க? நான் ஒரு டாக்டர். என் தொழிலுக்கு நான் துரோகம் பண்ண முடியாது. உங்க வசதிக்கு என்ன பொய் சொல்ல சொல்றீங்க? முதல்ல வெளியில போங்க. ஏன் இப்ப கோவப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா நான் என்ன சொல்றேன்னு கேளுங்களேன். உங்க பேச்சே சரியில்லைங்க. நீங்க எதுவும் சொல்ல வேணாம், கிளம்புங்க. டாக்டர், நீங்க இந்த உதவிய சும்மா செய்ய வேணாம். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அமௌண்ட்டை நான் தரேன். நீங்க சின்னதா நான் சொன்ன பொய்ய சொன்னா மட்டும் போதும். யோசிக்காதீங்க டாக்டர். வலிய வர லட்சுமிய வேணான்னு சொல்லாதீங்க. இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல. சின்னதா ஒரு பொய் சொல்ல போறீங்க, அவ்வளவுதான். இல்ல, இந்த விஷயம் வெளியில தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். அதோட என் வேலையும் போயிடும். நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. நம்ம 2 பேரை தவிர இந்த விஷயம் யாருக்கும் தெரிய போறது இல்ல. பணத்தை வாங்கிக்கிட்டு நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க போதும். சரி, நான் நீங்க சொன்ன மாதிரி உங்க குடும்பத்துக்கிட்ட சொல்லிடுறேன். இதனால எந்த பிரச்சனையும் வராம நீங்க தான் பாத்துக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் டாக்டர். எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, உங்களுக்காக நான் ரிஸ்க் எடுக்கிறேன். பாத்துக்கோங்க. பணத்தையும் காதும் வச்ச மாதிரி கொடுத்துருங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். கண்டிப்பா கொடுத்துறேன். தேங்க்யூ. வரேன். வாங்க. ஈஸ்வரி, ஏன் இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிற? ரேவதி கிட்ட அவ கல்யாணத்தை பத்தி எப்படி மறைக்க முடியும்? நாம தான் பக்குவமே எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வைக்கணும். எதுக்கு சொல்லணும்? சொல்லாம மறைச்சிடுறதுதான் சரியா இருக்கும். அவளுக்கு எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல விவாகரத்து கிடைக்க போகுது. அப்ப இவனை பிரிஞ்சுதானே ஆகணும். அதுக்கு இப்பவே பிரிஞ்சிட போறா, அவ்வளவுதானே? ஏன் இப்படி புத்திக்கடத்தனமா பேசுற? ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். அதையே மறைச்சிடலாம்னு சொல்றியா? இவன் என் பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்.
அத நான் கல்யாணமாவே நினைக்கல. அதனாலதான் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு ஏன் இப்படி கொஞ்சம் கூட இறக்கமில்லாம நடத்துக்கிற? மாப்பிள்ள மனசு எவ்வளவு கஷ்டப்படும். மா, ரேவதி அவ வீட்டுக்கார மேல உயிரையே வச்சிருக்கா. ஹாஸ்பிடல்ல பேசலனா என்ன, வீட்டுக்கு வந்ததும் அவர்கிட்ட பேசுவா பாருங்க. ஏய், டாக்டர் தான் அவளுக்கு 2-3 வருஷம் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி இவங்கிட்ட பேசுவான்னு சொல்ற? ஏன்னா அவ புருஷன் மேல வச்சிருக்க அன்பு அப்படி. அதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? பாத்தியாக்கா எப்படி நக்கலா பேசுறான்னு? இது பாருங்க, உன்னை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. எனக்கு என் பொண்ணு உயிர் தான் முக்கியம். அதனால இவனை பத்தின உண்மைய ரேவதி கிட்ட மறைச்சுதான் ஆகணும். நீங்க யாராவது அவகிட்ட போய் உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இவன் தான் அவளோட புருஷன்னு சொன்னீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அதனால யாரும் இவனை பத்தி மூச்சை விடக்கூடாது. அக்கா, ஒருவேளை இவனே சொல்லிட்டா என்ன பண்றது? நீ சொல்றதும் சரிதான். உன்னை நம்ப முடியாது. நீ கண்டிப்பா ரேவதி கிட்ட உண்மையை சொல்லுவ. அதனால அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நாங்க என்ன பண்றது? முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போ.